மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்க டிஎஸ்பி மனோகரன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலை துறையினருடன் ஆய்வு. தருமபுரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நாளொன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இதில் தருமபுரியில் இருந்து மாவட்ட எல்லையான கும்பாரா அள்ளி வரை 3 மேம்பாலம் அற்ற இணைப்பு சாலைகள் உள்ளன. இந்த இணைப்பு சாலைகளில் அதிக அளவு பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கடந்து செல்கின்றனர். இதில் முக்கிய இணைப்பு சாலையான மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பெண்கள் என தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு இன்றி கடந்து செல்வதால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த விபத்துக்களை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் உத்தரவின் பேரில் பாலக்கோடு துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இணைந்து மாட்லாம்பட்டி பிரிவு சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கவும், போதிய எல்இடி மின் விளக்குகள் மற்றும் விபத்து தடுப்புக்கு கூம்புகள் உடனடியாக அமைத்திடவும், இரவு நேரங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அதிநவீன கேமராக்கள் அமைத்திடவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு டிஎஸ்பி மனோகரன் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது காரிமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பார்த்திபன், காவல் உதவி ஆய்வாளர்கள் சுந்தரமூர்த்தி, ஆனந்தகுமார் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உடனிருந்தனர்.